மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்து கூடயுமே செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து நல்ல முட்டை வேக வச்சு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வந்து கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 2-3 வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம 4 எக் எடுத்திருக்கோம். 4 முட்டைக்கு வந்து 2 பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து சின்ன ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே இப்போ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம சேர்த்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நைஸாக தேவைப்பட்டாலும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு லைட்டாக கிளறி விட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். திரும்ப ஒரு 2 to 3 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு சேர்த்த தண்ணி மசாலா எல்லாமே சுண்டி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக இறக்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக மிளகை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட. மிளகு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது செம்மையாக செட் ஆயிரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு நம்ம ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெறும் வெங்காயம், தக்காளி இது இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் செஞ்சாச்சு மக்களே. இவ்வளோதான் மக்களே. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.